லீகல் அவென்யூஸை தாவேகா எக்ஸ்ப்ளோர் பண்ணதா, சட்ட ரீதியான தீர்வை நாடுகிறதா தமிழக வெற்றி கழகம்? நீதிமன்றத்தை நாடுகிறதா? விஜய் முன்னால் உள்ள சட்ட வாய்ப்புகள் என்ன? ஓகே, நம்முடைய கிரியேட்டிவ் எடிட்டர் சலீம் இதை பற்றின வெவ்வேறு வாய்ப்புகள், வேரியஸ் லீகல் பாசிபிலிட்டிஸ் பற்றிய வாய்ப்புகளோடு கிரியேட்டிவ் எடிட்டர் சலீம் இணைந்திருக்கிறார். சலீம், ஓட்டியோ ஹரி, இப்ப 2 முறை விஜய் கவர்னரை பார்த்துட்டாரு. பட் 2வது முறையும் கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 118 மெஜாரிட்டி இருக்காங்கிறத முதல்ல நீங்க கொண்டு வாங்க, லெட்டர் கொண்டு வாங்க, பிறகு நம்ம ஸ்வேரிங் இன் பண்ணலாம், உங்களை முதலமைச்சரா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற அப்படின்னு சொல்லி 2வது முறையும் ஆளுநர் சொல்லிட்டதாக தகவல் வெளியாகுது. இப்போ திரு விஜய் அவர்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா, சட்ட ரீதியாக இதை டீல் பண்ணுவது, கவர்னரோட முடிவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை நாடுவது. ஏற்கனவே இந்த மாதிரி 2 வழக்குகள், மிகப்பெரிய வழக்குகள் 2 வெவ்வேறு மாநிலத்துல வந்திருக்கும் போது உச்ச நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கர்நாடகால 2018 இதே போல ஒரு சூழல் வந்தது. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, அதாவது அதிக இடங்களில் வென்ற கட்சியாக பாஜக வென்றது. ஆனா குமாரசாமி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினரும் கூட்டணி வச்சு 112 அங்க மகாராஷ்டிராவில இருந்தாலே மெஜாரிட்டி, அவங்க 117 சீட்டோட போய் பாருங்க எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, எங்களை கூப்பிடுங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி அப்போ உள்ள கவர்னர் கிட்ட சொன்னாங்க. பட் கவர்னர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான பாஜகவுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த எடியூரப்பா அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து விட்டார். அப்போ ஏற்கனவே மெஜாரிட்டி உள்ள அந்த 2 கட்சி காங்கிரசும் குமாரசாமி அவர்களுடைய மதசார்பற்ற ஜனதா தளமும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல கவர்னர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லல, தவறு என்று சொல்லவில்லை. அதனால சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒருவருக்கு மெஜாரிட்டி இல்லை, பெரும்பான்மை இல்லை என்றாலும் அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம், சட்டத்தில் இதற்கு இடம் இருக்கிறது என்ற வாதத்தை விஜய் கட்சியினர் உச்ச நீதிமன்றத்தில் வைக்கக்கூடும். அதுக்கு பிறகு கர்நாடகால நடந்தது நமக்கு தெரியும். எடியூரப்பா வந்தாரு. அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, வழக்கமா ஒரு 15 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள அவகாசம் கொடுப்பார் கவர்னர். ஆனா அந்த கேஸ்ல 2 நாள்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது குதிரை பேரத்தை தடுப்பதற்காக. அது மட்டும் இல்ல, அதை லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணாங்க. எடியூரப்பா எப்படி அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்காம எனிவே நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கறதுனால ராஜினாமா செஞ்சிட்டாரு. அதனால இந்த முன்னுதாரணத்தை முன்வைத்து உச்ச நீதிமன்றத்தில் விஜய் கட்சியினர் வாதாடக்கூடும். இது ஒன்று. 2வது, மகாராஷ்டிராவிலையும் இதே போல ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்ப ஏற்கனவே பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு சிவசேனா காங்கிரஸ் கட்சியோடவும் தேசியவாத காங்கிரஸோடவும் கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனால் பாஜக சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக கவர்னர் பதவி பிரமாணம் செய்து விட்டார். இதை எதிர்த்து சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் நீதிமன்றத்தை நாடுனாங்க. பிறகு அவங்களுக்கு ஃபேவரா தான் ஃப்ளோர் டெஸ்ட்ல ரிசல்ட் வந்தது. சோ பெரும்பாலும் என்ன மாதிரி வாதங்களை விஜய் கட்சியினர் உச்ச நீதிமன்றத்தில் வைக்கக்கூடும் அப்படின்னா, ஹெட் கவுண்ட் என்பது, அதாவது போதுமான சக்தி இருக்கிறதா ஆட்சி செய்ய என்பது கவர்னருடைய இல்லத்தில் முடிவு செய்யப்படக்கூடாது, அது சட்டமன்றத்தில் முடிவு செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல இது போல வழக்குகள் வந்தப்ப தனிப்பெரும் கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னாலும் அந்த தனிப்பெரும் கட்சியின் தலைவர் அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதை உச்ச நீதிமன்றம் தடுக்கவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கவர்னர் இல்லத்துல பிரைவேட்டா நம்பர்ஸ் இருக்கான்னு பாக்குறத காட்டிலும் அசம்பிளியில ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி அதிகாரப்பூர்வமா நம்பர்ஸ் இருக்கான்னு பாக்குறது தான் சிறந்தது. இந்த நடைமுறையை உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டிலும் அமல்படுத்த வேண்டும், உத்தரவிட வேண்டும். வேணும்னா அதை லைவ் டெலிகாஸ்ட் கூட ஏற்கனவே கர்நாடகால செஞ்ச மாதிரி செஞ்சுக்கிட்டோம். 15 நாள் கூட அவகாசம் தேவையில்லை, 2 நாள் அவகாசம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் வாதாடக்கூடும். சட்ட ரீதியாக இதை எப்படி அணுகுவது? ஒருவேளை 10ஆம் தேதி நம்ம கவர்மெண்டுடைய அந்த டேர்ம் முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல 10ஆம் தேதி வரை ஆளுநர் அழைக்காத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று விஜய் தரப்பினர் முடிவெடுத்துள்ளதாக
தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் சலீம். ரொம்ப அழகா சட்ட நுணுக்கங்களை அதோடைய ப்ரீசிடன்ஸோட எடுத்து சொன்னீங்க. நீதிமன்றத்தில் என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, சமீபத்திய ரொம்ப முக்கியமான உதாரணங்கள், குறிப்பாக கர்நாடகா கேஸ், மகாராஷ்டிரா கேஸ், அந்த ப்ரீசிடன்ஸ், எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல்ஸ், நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது, அதுவும் குறிப்பாக சமீபத்திய உதாரணங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த வாதத்தை நீதிமன்றத்துக்கு செல்லும் பட்சத்தில் தாவேகா நிறுவக்கூடும். ஏனென்றால் தீர்ப்புகள் இந்த திசையில தான் வந்திருக்கிறது. இந்த மத்திய அரசு நியமித்த ஆளுநர்கள் கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அழைத்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற முன்னுதாரணங்கள் இருக்கிறது. நீதிமன்றங்கள் ஒரு முறையில் இந்த 2 உதாரணங்களில் மட்டுமல்ல, பல முன்னுதாரணங்களில் ஹெட் கவுண்ட், அதாவது ஒரு பரேட் நடத்தி ஆளுநர் மாளிகையில் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிறுவப்படுறதில்லை. அது ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ், அசம்பிளியில், சட்டமன்றத்தில் நிறுவப்படக்கூடியது அப்படிங்கிறத நீதிமன்றமும் சொல்லியிருக்குங்கிற வாதத்தை அவங்க வைக்கக்கூடும். பட் ஹவவர் கவர்னர் தரப்பில் அவருடைய ப்ரெரோகேட்டிவ், அவருடைய ஸ்டெபிலிட்டியை நோக்கிய பென்ஷன்ட், இதெல்லாம் ஒரு வாதங்களாக வைக்கப்படக்கூடிய நிலையில் the moot question is, இது நீதிமன்றத்துக்கு போகுதா, அதுக்கு முன்னாடி இந்த இம்பேஸை அவாய்ட் பண்ண போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி நம்பர்ஸை மேனேஜ் பண்ணிட போகிறாங்களா? ஒருவேளை இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, விடுதலை சிறுத்தைகளோ நம்பர்ஸை கொடுத்துட்டான்னா இன்னொரு அப்பாயின்மெண்ட் கேட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் திரு விஜய் அவர்கள் பாருங்க, I have 118, I have 117 அப்படின்னு நிறுவனத்துக்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.